உங்களை விட பெஸ்ட்டாக நிறைய பேர் வருவாங்கன்னு தெரியும். அப்போ விச் இஸ் த பெஞ்ச்மார்க்? உங்களோட திறமை என்னங்கிறத பார்த்து அதோட பெஸ்ட்டை கொண்டு வந்தால் தான் நீங்கள் இந்த சின்ன குட்டையிலே ஓடிக்கிட்டு இருக்காமல் பெரிய லெவலில் நீங்கள் போயிட்டு அதை விட நான் பெட்டராக பண்ண முடியுன்ற ஒரு தெளிவு வரும். ஸோ வணக்கம். ஸோ ஏற்கனவே நம்ம கம்பேரிசனை பற்றி நிறையா பார்த்தோங்க. நம்ம கம்பேர் பண்ணுறதுங்கிறது ஒரு காமனான விஷயமா இருக்குங்கிறத ஏற்கனவே ஒரு பதிவில் பார்த்தோம். ஸோ இப்போ அந்த கம்பேரிசன்லேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம்? ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு சோஷியல் கண்டிஷனாகவே ஆகிப்போச்சு. சின்ன வயசுலேருந்து பெற்றோர்கள் கம்பேர் பண்ணுறாங்கன்றது ஆகிப்போச்சு. இது ஒரு ஹேபிட், ஒரு பழக்க வழக்கமாக ஆகிப்போச்சுன்ற போது எப்படிங்க இதுலேருந்து வெளியில் வர முடியும்? எனக்கு கம்பேர் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல, இவங்களோட போய் நான் என்னை கம்பேர் பண்ணுறேன் அடைச்சா அப்படின்னு ஒரு ஷேம்ஃபுல் ஃபீலிங் இருக்குங்க. பட் ஐ கான்ட் ஸ்டாப் மை செல்ஃப் கம்பேரிங். எல்லாரும் சொல்கிறாங்க, தெரியுது, புத்திக்கு தெரியுது, ஆனால் செய்ய முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு. எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 ஸ்டெப் ஃபர்ஸ்ட் உங்களே நீங்கள் வெறுக்காதீங்க கம்பேர் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் வீடியோ, கம்பேரிசன் இஸ் நார்மல். ஹியூமன் பீயிங்னா கம்பேர் பண்ணுவோம், இதில் எந்த தவறும் இல்லை. அது ஒரு பெஞ்ச் மார்க்குக்காக தான் நம்ம பண்ணுறோம். இதை நம்ம ரொம்ப பெரிய அசிங்கம் தப்புன்னு நினைக்காம அந்த ஃபீலிங்ஸையே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அந்தளுடைய உணர்வுகளை, உங்கள் உணர்வுகளையே நீங்கள் ஐச்சி அசிங்கம் தப்புன்னு அதையே நீங்கள் ஹியூமிலியேட் பண்ணிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களே நீங்கள் அடிச்சுக்கிற மாதிரி. ஓகே, கம்பேரிசன் பண்ணுறோமா, ஃபைன், ஐம் நாட் கோயிங் டு ஜட்ஜ் மை செல்ஃப். கம்பேர் பண்ணுறேன், ஓகே தான் பண்ணிகிட்ருக்கேன், லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட் இட், லெட் மீ சேஞ்ச் இட் அப்படின்னு சொல்லிட்டு பி கம்பேஷனேட் வித் யுவர் செல்ஃப். செல்ஃப் கம்பேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நிறையா நம்ம பேச போகிறோம். செல்ஃப் கம்பேஷன் இஸ் த கீ. செல்ஃப் கம்பேஷன் என்னென்னா, எல்லாருக்கும் தான் சஃபரிங் இருக்குது, உங்களுக்கு மட்டும் சஃபரிங் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்குலாம் எவ்வளோ நல்ல வாழ்க்கை இருக்குல்ல, எப்படி இருக்கிறாங்க, நம்ம இப்படி இருக்கிறோமே, அவங்களோட தானே நம்ம சேர்ந்து படித்தோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஒரு டிப்ரெஷன் போயிட்டு, அப்படியே ஒரு எரிச்சல் உணர்வுக்கு போயிட்டு, அப்படியே ஒரு என்விக்கு போயிட்டு, இப்படி பல இமோஷன்ஸ்க்கு போகிறோம். ஒரு நிமிஷம் அவங்களோட அதர் சைடை யோசிச்சு பார்த்தீங்களா? அவங்க இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் ஃபுல்லாக சந்தோஷமாங்க இருக்க போகிறது. அவங்க வாழ்க்கையில் நீங்கள் நல்லது மட்டும் நினச்சி நான் இப்படி கஷ்டம், நான் இப்படி வேஸ்ட்டுன்னு செல்ஃப் பிட்டி பண்ணிக்கிற நீங்கள் அவங்களுடைய அதர் சைடை என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கலாம், அவங்க வாழ்க்கையில் எவ்வளவோ ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். எல்லாமே அவங்க பார்க்காம அவங்களுடைய க்ரீமை மட்டும் பார்க்குறீங்க. இதே மாதிரி தான் இன்னொருத்தவங்களையும் உங்கள் க்ரீமை மட்டும் பார்த்துட்ருப்பாங்க வழியே, உங்களோட கஷ்டத்தை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இவ்வளோ தாங்க வாழ்க்கை. ஸோ இட்ஸ் லைக் அ ஹால் ஆஃப் மிரர்ஸ். ஒருத்தங்களோட கம்பேர் பண்ணி நம்மளே நம்ம மேலேயே ஸ்பிட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது. ஸோ கம்பேரிசன் பண்ணுறது தப்பு இல்லை, எதற்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த இன்டென்ஷனை தான் நான் மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த பதிவு மூலமாக. ஸோ கம்பேரிசன் பண்ணுவது இன்செக்யூரிட்டி இருக்கவங்க பண்ணுவாங்கன்னு சொன்னேன் நான் ஆல்ரெடி. ஏன்னா இதில் இன்னொரு தியரியில் மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளை பற்றி ஒரு சுய மதிப்பீடு நம்ம வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் பெஸ்ட்டுங்க, நான் என்னோடய துறையிலே நான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா, நான் ஒரு அதுக்குன்னு அந்த திமிரான எண்ணம் இல்லை, நான் பெஸ்ட் அப்படின்னு நினச்சேன்னா நான் போகும்போது எல்லாரும் ஒரு ஆரோக்கியமாக பார்க்க முடியும், என்னையும் நான் பாசிட்டிவாக நினைக்க முடியும். எனக்கு நிறைய பேர் கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்டை நான் எரிச்சலோடையோ சந்தேகத்தோடையோ பார்க்காம அதை நான் என்னால் பூரணமாக ஏற்றுக்க முடியும். இது நான் ரெட் கிளாஸ் போட்டுட்டு நான் ஒரு வேஸ்ட்டு, எனக்கு ஒன்றுமே தெரியல, என்னை விட பெட்டராக எவ்வளோ பேர் இருக்காங்க, அடைச்ச நம்மளாம் ஒரு ஆளாக இந்த ஃபீல்டில் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போனேன்னு வைங்களேன், அங்கே கிடைக்கிற அனுபவம் அதாக தான் இருக்கும். கரெக்டாக நீங்கள் மட்டம் தட்டப்படுவீர்கள். இந்த மாதிரி உங்களை எல்லாரும் லோவாக பேசுவாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நெகட்டிவாக நடந்திருக்கும். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா அது நடக்கலை, நீங்கள் நடக்க வைக்கிறீங்க. உங்களுடைய ரெட் கிளாஸ் இஸ் மேக்கிங் யூ டு அட்ராக்ட் சச் நெகட்டிவ் திங்ஸ் இன் யுவர் லைஃப். ஸோ அதில் இருக்க மைய கருத்து என்ன, நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோமோ அந்த ஒரு விஷயத்தை தினம் ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம கம்பேரும் பண்ணிகிட்ருக்கோம். அது ரொம்ப கொஞ்சம் கடினமான கான்செப்ட் தான் நான் சொல்கிறது. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு இது முதல் ஸ்டெப்புன்னு சொல்லலாம், முக்கியமான ஸ்டெப்புன்னு சொல்லலாம். ஸோ நான் கம்பேர் பண்ணுறதே நான் என்னை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் என்னை குறைச்சிக்கிறதுக்கும் தான் அப்படின்ற போது நீ யாருங்கிற உண்மையை நீ தெரிஞ்சிக்கவே போகிறதில்ல. யூ ஜஸ்ட் கோயிங் டு பி இன் த சேம் ரட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின், கிரியேட்டிங் யுவர் ஓன் ரியாலிட்டிஸ் ஆஃப் லைஃப். அவ்வளோதான் நடக்க போகுது. நீங்களே தான் அந்த ரியாலிட்டியை உருவாக்கிட்டே இருக்க போகிறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், காம்ப்ளெக்ஸான விஷயம். இப்போ ஒரு உலக அழகி இருக்காங்க, அவங்க ரொம்ப அழகாக இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களோட முகத்தில் இருக்க ஒரு பாகம் மட்டும், மூக்கு மட்டும் சரியில்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. இப்போ அவங்க ஒரு இதில் நடந்துட்டு இருக்காங்க, ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்ற போது யாராவது அவங்கள அதை சுற்றி காட்டின உடனே அவங்களுக்கு உடனே ஆமாம் நான் நினச்ச மாதிரியே பார்த்தீங்களா இது உண்மைதான் அப்படின்னு இருக்கும். இதே தான் அவங்க மூக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் அவங்க அப்படி நினைக்கிறாங்க. இட்ஸ் நாட் ஈவன் அ ட்ரூ ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஹர் செல்ஃப், இட் இஸ் வாட் ஷீ திங்ஸ். அவங்க நினைக்கிறத அவங்க அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி
அதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு உளவியல் ரீதியாக அது ஒரு கான்செப்ட்டுங்க. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ, உலகத்தில் என்ன சுற்றி நடக்குதோ ரெண்டும் பேலன்ஸ்லேயே இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அதுக்காக நம்ம அதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால தான் ரொம்ப முக்கியம், உன் கண்ணாடி என்ன, நீ உன்னை பற்றி என்ன நினைக்கிற. ஈவன் இட் நீட் நாட் பி a reality, பட் வாட் யூ திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப், இட் should be நியர் டு ரியாலிட்டி அட்லீஸ்ட். உங்களை பற்றி ரொம்ப பெருசாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், நான் தான் பெரிய ஆள், நான் கிரேட்டு, நான் போனால் எல்லாரும் என்ன தான் அப்படியே பார்ப்பாங்க, எனக்கு தான் முதல் மரியாதை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதே மாதிரி நீங்களே எவிடன்ஸை க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அவங்க 2 பேர் எங்கேயோ பார்த்து பேசுகிற என்ன தான் பார்த்து பேசிகிட்டு இருக்காம்பிங்க. ஒரு டெலியூஷனல் வேர்டில் இருந்து அதை திரும்ப திரும்ப நினைப்பீங்க. என்னைக்காவது ரியாலிட்டி ஒரு நேரம் தெரியும் போது உடஞ்சி போயிடுவோம் நம்ம. ஸோ உங்களுடைய உண்மையான சுயரூபம் என்ன, நம்மளுடைய ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, வீக்னஸஸ் என்ன, என்னோட லிமிட்டேஷன்ஸ் என்ன. இப்போ உன்னுடைய கூட இருக்கிற ஃப்ரெண்டு ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, நீங்கள் ப்ரெசென்ட் நல்லா பண்ணலன்னே கூட இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். அப்போது அவங்கள மாதிரி நான் பண்ணணுங்கிறத ஒரு கோலாக வைங்க. இல்லை அவங்களோட லெவல் என்னால் அட்டென்ட் பண்ண முடியாது, என்னுடைய தகுதி அது இல்லை, என்னோட ஐக்யூ கம்மி அப்படின்னு நினச்சிங்கன்னா, பி ஹாப்பி அண்ட் கண்டென்டட் வித் ஹூ யூ ஆர். மேபி உங்ககிட்ட இருக்க திறமை அந்த பெண்கிட்ட மாணவிக்கிட்ட இல்லாமல் கூட இருக்கலாமே. ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் கேன் நெவர் பி கம்பேர்ட், ஒய் கம்பேர் ஹியூமன்ற மாதிரி தான். ஸோ இதை நம்ம லிமிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கோலை செட் பண்ணணும். இப்போ பெஞ்ச் மார்க் பண்ணியே ஆகணும். எனக்கு இந்த அளவுக்கு நான் கோல் வச்சுருக்கேன், அதை நான் எந்த அளவுக்கு ரீச் பண்ண போகிறேன், முன்னாடியோட போன வருஷத்தோட நான் இப்போ எப்படி செயல்படுறேன், நான் இன்னும் எங்கே போகணும். இந்த பாதையில் நம்ம போயிட்டே இருக்கும்போது பல விஷயங்களை நம்ம சைடில் பார்த்து ஃப்ளிக்கரிங் லைட்டு, இங்கே லாலிபாப் கவுண்டர்னு என்ன இருந்தாலும் நம்ம கண்ணு அங்கே போகாது. சோஷியல் மீடியாவில் என்ன காட்டினாலும் நமக்கு சேட்னஸ் வராது. ஐ எம் நாட் மிஸ்ஸிங் அவுட் எனிதிங், நான் கரெக்டான பாதையில் சரியாக போயிட்டுருக்கேன்ற ஒரு அமைதி பீஸ் கிடைக்கும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நோ யுவர் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் பற்றி யோசிச்சு பாருங்கள். உங்களோட பிளெஸிங்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். கிராட்டிடியூட் டைரின்னு ஒன்று நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஹாவ் அ ஜேர்னல் பை விச் யூ ரைட், எனக்கு இன்றைக்கி என்ன நல்லது நடந்திருக்கு. எப்போ பார்த்தாலும் நான் வேஸ்ட்டு, எனக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறவங்களா நீங்கள் கண்டிப்பாக உட்காந்து ஒரு நிமிஷம் உங்கள் பிளெஸிங்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ வேர்ஸ்ட் இருக்குங்கிறதையும் கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கள். தென் யூ வில் நோ தட் யூ ஆர் பிளெஸ்ட். ஸோ அந்த ஒரு விஷயம் ஒன்று ஒரு பக்கம் இருக்க. இன்னும் வேறு என்ன செய்யலாம் அப்படின்ற போது, நோ யோர் ட்ரிகர்ஸ். எப்போல்லாம் நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜேர்னல் வச்சுக்கோங்க. எதெல்லாம் நான் செய்யும் போது எனக்கு கம்பேரிசன் ஸ்ட்ரைக் ஆகுது, நான் தனியாக இருக்கும் போதா, இல்லை நான் சோஷியல் மீடியா பார்க்கும் போதா, இல்லைனா ஏதாவது ஒரு இடத்துக்கு நான் போகிறேன், ஒரு கிளாஸ்க்கு போகிறேன், அங்கே போகும்போது எனக்கு நிறையா கம்பேரிசன் வருதா. இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த நேரத்தில் எது உங்களை கம்பேர் பண்ண வைக்குது. நான் சொன்ன காரணங்கள் நிறையா இருக்குது. நான் இவாலுவேட் பண்ணிக்கிறேன்னா என்ன, இல்லை நான் என்னையே பூஸ்ட் பண்ணிக்கிறேன்னா, இல்லையே நான் என்ன மட்டம் தட்டிக்கிறேன்னா, நான் என்ன செய்கிறேங்கிறத கொஞ்சம் கவனிங்க ஒரு 3வது நபராக. அப்போது அது தேவையா நமக்கு அப்படின்னு யோசிங்க. நீங்கள் அந்த 10 பேருக்குள்ளே பெஸ்ட்டாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஆனால் ஒரு பெரிய உலகன்னு வரும்போது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த 10 பேர்கிட்ட நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது முக்கியமாக. வெளியில் ஒருத்தங்க வேற எங்கேயோ பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க மேலெலாம் உங்கள் கம்பேரிசன் இருக்காது. இந்த 10 பேர் தான் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான நபராக இருப்பாங்க. ஷுட் வி கிவ் ஸோ மச் பவர் டு தெம், ஸோ மச் இம்பார்ட்டன்ஸ் டு தெம்மான்றதை யோசிக்க வேண்டிய முக்கியமான தருணம். டேக் அவே தட் பவர். யூ ஆர் த பெஸ்ட். அப்போ நான் பெஸ்ட்டுன்னு எப்படிங்க எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு? ஐ மீன் டூயிங் த பெஸ்ட் திங் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பெஞ்ச் மார்க்கிங் தேவைப்படும். உங்கள் லெவலில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களோட கம்பேர் பண்ணி 2-3 பேரோட கம்பேர் பண்ணி இந்த அளவுக்கு நம்மளால் வளரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, பண்ணலாம். ஆனால் இதுக்கான ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் எனக்கு இருக்காங்கிறத பார்த்து அதை நோக்கி போகிறது எந்த தவறும் இல்லை. இப்போ நான் கிராட்டிடியூட் டைரி எழுத சொன்ன மாதிரி இந்த இமோஷனல் ட்ரிகர்ஸ் என்னங்கிறத ஜேர்னலில் நோட் பண்ணிங்கன்னா தான் எப்போல்லாம் நம்ம கம்பேர் பண்ணுறதும் புரிஞ்சு அந்த நேரத்தில் நம்ம ஒரு செல்ஃப் டாக் பண்ணிவிட்டு கோச்சுக்காதீங்க, ச்சே இப்படி கம்பேர் பண்ணுறோமே, ஏன் இப்படி பண்ணுறோன்னு நினைக்காம அக்செப்ட் தட் ஃபீலிங். அப்படியே அந்த தாட் வருதா அதை கவனிங்க, லெட் இட் கோ. இமோஷன்ஸ் வருதா கவனிங்க, மைண்ட்ஃபுல்லாக இருங்க, லெட் இட் கோ. கொஞ்ச நாளில் அதை தனியாக உங்களை பிரித்து, உங்கள் எண்ணங்கள் வேறு, உணர்வுகள் வேறு, நீங்கள் வேறன்னு உங்களை பிரித்து பார்க்கும்போது கம்பேர் பண்ணுறது வருது, பட் ஐ எம் நாட் கோயிங் டு திங்க் அபவுட் இட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தனியாக நிற்க முடியும். கொஞ்ச நாளில் அது ஃபேட் ஆகிடும். ஹேபிட்டுங்கிறது சின்ன வயசுலேயே நம்ம பிறந்த போது வந்தது தான் அப்படின்னு சொல்ல முடியாது, கற்றுக்கிட்டது. அதே மாதிரி யூ கேன் அன்லர்ன் தட் ஹேபிட் ஆல்சோ. இதில் ஒன்று முக்கியமான ராபஸ்டான ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா, நம்ம மற்றவர்கள் போல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு தேவையான ஒரு விஷயமும் இல்லை. நானே ஒரு பெஸ்ட்டு தான், எனக்குன்னு ஒரு கோல் வச்சுருக்கேன், நான் பெஸ்ட்டாக பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் போதும். லாஸ்ட்டாக நான் சொல்ல வேண்டியது இந்த கிராட்டிடியூட் டைரி இப்படி என்ன தான் நீங்கள் எழுதினாலும் முக்கியமாக உங்களுக்கு டெய்லி நீங்கள் பார்க்குற விஷயம் உங்களை திரும்பி அங்கேயே கொண்டு போய் உட்கார வச்சிடும். தட் இஸ் நத்திங் பட் சோஷியல் மீடியா. நீங்களே கம்பேரிசன் பண்ண வேணான்னு ஓரமாக உட்காந்துருந்தாலும் உங்களை தட்டி கூப்பிட்டு சோஷியல் மீடியா ரீல்ஸ் பார்க்க ஆரம்பித்த உடனே
உங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரீல் பண்ணுறாங்க, நான் இந்த மாதிரி ரீல் பண்ண முடியல, அவங்க எவ்வளோ அழகாக பாட்டு பாடுறாங்க, அவங்க எவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணுறாங்க, என்னால் பண்ண முடியலன்ற டிப்ரெஷன் வந்துடும். ஸோ கட் டவுன் ஆன் யுவர் சோஷியல் மீடியா. ஒரு மாதம் வந்து விரதம் இருக்கிற மாதிரி, டயட் பண்ணுற மாதிரி சோஷியல் மீடியா விரதம் இருந்து பாருங்களேன். உங்களுக்கு அப்படியே பாசிட்டிவ் செல்ஃப் எஸ்டீம் இருக்கும். கம்பேரிசனாக என்னென்னு கேட்பீங்க. உங்கள் செல்ஃப் எஸ்டீம் ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும்போது யூ வில் ஸ்டார்ட் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ், அச்சீவ் பண்ணுவீங்க, உங்களோட கோலை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. சோஷியல் மீடியா பார்க்க வேணான்னு சொல்லலை, பார்க்க வேண்டிய கான்டென்ட்ஸ் முக்கியம். ஒரு அறிவு ரீதியான இல்லைனா ஒரு காமெடி விஷயம் இந்த மாதிரிக்கான பார்க்கலாம் வழிய நம்மளோட யார் பெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளோட யார் வேர்ஸ்ட் இருக்கான்றதை பார்க்குறது உங்களோட வேலையாக இருந்தது அப்படின்னா அதை இன்றைக்கே நிறுத்திக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு வியாதினே சொல்லலாம். இது திரும்ப திரும்ப நம்ம செஞ்சிட்ருக்கிறதுனால அதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வர முடியும். இட் சிக்னிஃபைஸ் லாட் ஆஃப் திங்ஸ். பர்ஃபெக்ஷனிசம் இருக்கவங்களும் இதை பண்ணுவாங்க. ஸோ நான் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒன்றுமே கிடையாதுங்க. நான் வந்து நிம்மதியாக இருக்கேனா, சந்தோஷமாக இருக்கேனா, என்னோட பெஸ்ட்டை நான் பண்ணுறேன்னா, ஐ எம் ஹாப்பி அப்படிங்கிற ஒரு தன்னிறைவோடு வாழும்போது இந்த கம்பேரிசன் நம்ம என்றைக்குமே பண்ண மாட்டோம். ஸோ இந்த பதிவு வந்து ரொம்ப லாங்காக இருக்கும், 2 பகுதியாக நான் கொடுத்துருக்கேன்னாலும் திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் இஃப் யூ புட் இன் டு ப்ராக்டிஸ். இதை யூஸ் பண்ணிங்கன்னா இதை பற்றி கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை கமெண்ட்ஸ்லேயும் தெரிவிங்க உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது. இதுலேருந்து உங்களால் வெளியில் வர முடிஞ்சுன்னு சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு அது வந்து ஊக்கமாகவும் இருக்குங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.